Hi friends, இன்னைக்கு நம்ம Spring 4ல full and full annotation யூஸ் பண்ணி எப்படி ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல web.xml தேவைப்படாது, Spring Servlet.xml தேவைப்படாது. இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி புது கிரியேட் பண்றதுன்னு இப்போ புதுசாகவே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இது மேவன் ப்ராஜெக்ட். ஸோ மேவனுக்கு போறேன். ஸோ நான் ஸ்ப்ரிங் annotation எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது காட்டும் பிகாஸ் ஆஃப் web.xml. web.xml இருக்கும். நம்ம web.xml யூஸ்வலாக நம்ம சர்வ்லெட் மேப்பிங்லாம் பண்ணுவோம். அதை வாங்கி பண்ண தேவையில்லை. அது இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மேவன் ரிலேட்டட் திங்ஸ் மட்டும் நான் இது காட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் 4.3.1 யூஸ் பண்ண போகிறேன். சரி, 4.0.6 யூஸ் பண்றேன். ஸோ மேவன் ரிலேட்டட் ஸ்டெப்பை மட்டும் இங்கே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். அது என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் நம்ம ப்ராஜெக்ட் அனோடேஷன் கிரியேட் பண்ணது. இந்த டிஃபரன்ஸை மட்டும் நான் மாத்துறேன். இப்போ ஓகே, இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வெப் எம்இசி, அப்புறம் நார்மல் Servlet.API, JSP API, JSTL. அதை தவிர மேவன் கம்பைலரும் மேவன் வார் பிளகின் போட்டிருக்கேன். இந்த வார் பிளகின் என்ன பண்ணணும்னா web.xml நமக்கு தேவையில்லை. web.xml இல்லைனாலும் இது ஒர்க் ஆகுங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். இந்த நேம்ல வார கிரியேட் பண்ணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சேவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த எரர்லாம் போயிடுச்சு. ஏன்னா JSTL போட்டதுனால இந்த எரர், Servlet API போட்டதுனால இந்த எரர்லாம் போயிடுச்சு. இப்போ நீங்க இந்த மெயின்ல ஒரு ஜாவான ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க. சாரி, ஃபோல்டர். இதுல இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. காமன். நீங்க அதை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. காமன் பண்ணிட்டு இது ஒரு 2 கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன். அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த கிளாஸ்ல அனோடேஷன் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் பேஸ் பேக்கேஜ், அது காம்பனன்ட் ஸ்கேன் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க XML யூஸ் பண்ணிருப்பீங்க. நான் அதை ஜஸ்ட் எல்லாமே இதுக்கு மாத்துறேன். காம்குள்ள இருக்கு. காம்ல போட்டுறேன். ஸோ நம்ம யூஸ்வலா நம்மளோட ஸ்ப்ரிங் Servlet.xml ஃபைல்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இன்டர்னல் ரிசோர்ஸ் வியூ ரிசல்வர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை மட்டும் இங்கே பண்றோம். அதுக்கு ஒரு கிளாஸ் எழுதுறோம். சரி, ஒரு மெத்தட் எழுதுறோம். சாரி,
இந்த prefix set prefix போடுங்க. இந்த prefix வந்து நம்ம இதுக்கு மேல கொடுத்துருக்கோம். INF JS கொடுத்துருங்க. suffix கொடுத்துருங்க. suffix வந்து .jsp ரிட்டர்ன் பண்ணுங்க. இது வந்து B ன்னு செக் பண்றோம். அவ்வளவுதான் இந்த கிளாஸ். இந்த கிளாஸ் பெருசா வேலை இல்லை. இதை மட்டும் காப்பி பண்ணி வச்சுங்க. இதுக்கு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. இனிஷியலைசர் நம்ம அதுக்கு அந்த கிளாஸ் என்ன நம்ம உள்ள எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு பலதரப்பு பண்ணிக்கிறேன். மறந்துட்டேன். கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் இது போட்டிங்கன்னா இதில் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பண்ண சொல்லும். அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே வந்து கெட் சர்வ்லெட் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி கேட்குது பாருங்க. இங்கே வந்து இந்த கிளாஸ் நீங்க காப்பி பண்ணி port.class ஓகே. அடுத்தது இங்க வந்து ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்க. அறிவோம் யூஸ்வலா அந்த சர்வ்லெட் மேப்பிங்ல கொடுப்போம் இல்லையா, அதுதான் இது. URL பேட்டர்ன் ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இன்னொரு கண்ட்ரோல் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். நான் வந்து இப்போதைக்கு ஹலோ கண்ட்ரோல் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து அனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு ரெண்டு மெத்தட் எழுதிக்கிறேன். index page என்ன எழுதுறோம்னா index ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கேன். இந்த request mappingல value equal to just slash கொடுத்துறேன். ஸோ நியூ பேஜ் வெல்கம் பேஜ் கிளிக் பண்ணணும். நீங்க வந்து வெல்கம் கொடுக்கலாம்.
இது வந்து வெல்கம் பேஜ் கொடுத்துருக்கோம். இங்கே ஓகே, நம்ம கண்ட்ரோல் கிளாஸ் ரெடி. இது வந்து மேவன் அப்டேட் பண்ண சொல்லுது. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்டேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஓகே. நம்ம JSP கிரியேட் பண்ணோம். அது போயிட்டு web.xml JSPன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ JSPன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதில் வெல்கம் பேஜ் மட்டும் கொஞ்சம் போட போகிறோம். வெல்கம் டு without using web.xml using Servlet. ஸோ இந்த பேஜுக்கு வரதுக்கு இங்கே ஒரு லிங்க் மட்டும் கொடுத்து வச்சுப்போம். வெல்கம் கொஞ்சம் அதில் கிளீன் அண்ட் பில்ட் கொடுப்போம். பில்ட் பண்ணுது. ஸோ நோ எரர், சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் ரன் பண்ணுவோம். அப்ளிகேஷன் லான்ச் ஆகிட்டு இருக்குன்னு வந்துச்சு. நம்ம கிளிக் பண்ணால் வெல்கம் டு ஸ்க்ரீன் வித்தவுட் யூசிங் தி web.xml அண்ட் ஸ்ப்ரிங் சர்வர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்டில் web.xml நான் எதுவுமே எழுதல, எம்டியாக இருக்கு. அது மாதிரி ஸ்ப்ரிங் Servlet.xmlங்கிற அந்த மாதிரி எந்த எக்ஸாம்பிளும் எழுதல. ஜஸ்ட் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன்ல அந்த வியூக்கான இன்டர்னல் சர்வர் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இங்கே வந்து அந்த கால் பண்ணி விட்டுருக்கேன் கெட் சர்வர் கான்ஃபிகரேஷன்ல. அப்புறம் மேப்பிங் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இவ்வளவு தான் வந்து அனோட்டேஷன் பேஸ் ஸ்ட்ரிங் சிம்பிளா கான்ஃபிகர் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா